இந்துக்களை இழிவுபடுத்திவிட்டு மன்னிப்பு கேட்டால் போதுமா? கடும் நடவடிக்கை தேவை, சிவகுமார் காட்டம். இந்திரா காந்தி விவகாரத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிலைநாட்டுவேர், லிங்கேஸ்வரன் வலியுறுத்து. புதிய மைகார்ட் அடையாள அட்டை அறிமுகம், மிளிர்ந்து வரும் போலி அட்டை சிக்கலை கட்டுப்படுத்த நடவடிக்கை. மை ஜேபிஜே செயலியில் இருந்து வரும் போலி குறுஞ்செய்தி, பொதுமக்கள் மோசடிக்கு ஆளாகாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்துக்களின் காவடி ஆட்டத்தை இழிவுபடுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்ட ஏரா மலாய் வானொலி நிலையம் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். வெறும் மன்னிப்போடு முடிந்து போகும் விஷயம் இதுவல்ல என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கூறியுள்ளார். இந்துக்கள், குறிப்பாக முருக பக்தர்கள் உச்சரிக்கும் வேல் வேல் என்ற புனித சொல்லை ஏளனம் செய்யும் வகையில் அவர்கள் நடந்து கொண்டுள்ளனர். மற்ற மதத்தவர்களின் நம்பிக்கைகள் உங்களுக்கு நகைச்சுவையா என அவர் காட்டமாக கேட்டார். இதற்காக தான் இனம், மதம், ஆட்சியாளர்களை நிந்திக்கும் 3R விவகாரங்களுக்கு கடுமையான தண்டனைகள் எடுக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அதிகார தரப்பு அதனை கண்டுகொள்வதாக இல்லை. Thaipusam pun dah berair, sampai di Batike pun telah dibersihkan, tapi sampah masyarakat masih di sana. Kenapa nak mengetawakan atau kenapa nak jadikan isu-isu India ini sebagai isu yang boleh menjadikan isu sensitif among all the Indians? Cukuplah, cukup kita telah ditindas berbagai, dari jagung sekarang pula ke radio pula. Apa nak tindakan yang akan diambil oleh pihak berkuasa ataupun pihak yang ada kuasa ataupun pihak yang bagi kuasa? Jom kita tunggu. Tak cukup dengan permintaan maaf. Patutnya jadi suara rakyat, sekarang telah dipersoalkan oleh rakyat pula. Yang penting tindakan diambil tu. 3R சம்பந்தப்பட்ட சட்ட திருத்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக உள்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கடந்த ஆண்டு கூறியிருந்தார். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் சம்பந்தப்பட்ட 3R நிந்தனை சம்பவங்களில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. பத்துமலை முருகன் சிலை குறித்த AI அனிமேஷன் வீடியோ, அண்மையில் சர்ச்சையை ஏற்படுத்திய கிளிங் சோள வியாபாரி விவகாரம் என அனைத்தும் தக்க நடவடிக்கையில் இருந்து தப்பித்து விட்டன. கிளிங்கிற்கு சோளம் விற்பதில்லை என அட்டை வைத்திருந்தவருக்கு வெறும் 400 ரிங்கேட் அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளது. எனவே 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழ் ஏரா அறிவிப்பாளர்களும் அந்த வானொலி நிர்வாகமும் குற்றம் சாட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருப்பது அவசியமாகும். மத விவகாரங்களில் இதேபோல் குற்றங்களை புரிவோருக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட ஏதுவாக தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு நாடாளுமன்றத்தில் பரிந்துரைக்க வேண்டும் என்றும் டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். 2018 ஆண்டு கூட்டரசு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஒரு தலைப்பட்சமான மதமாற்றம் செல்லுபடியாகாது என்பதோடு அக்குழந்தையின் பராமரிப்பு உரிமையை அதன் தாயாரான திருமதி இந்திரா காந்தியிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்திரா காந்திக்கு இன்னும் நீதி கிடைக்காமல் இருப்பது பெரிய ஏமாற்றமாகும் என கூறியுள்ளார் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன். தாய்ப்பால் குடித்துக் கொண்டிருந்த தனது குழந்தையை மதம் மாறிய தனது முன்னாள் கணவர் 2009 ஆண்டு கடத்தி சென்றதால் அக்குழந்தையை இந்திரா காந்தியிடம் திரும்பி ஒப்படைப்பதில் உள்துறை அமைச்சு இன்னும் அலட்சியமாக நடந்து கொள்வதாக மேலவையில் ஆற்றிய உரையில் லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். Pada tahun 2018, Mahkamah Persekutuan dengan jelas memutuskan bahawa penukaran agama secara sebelah pihak tidak sah dan hak penjagaan anak diberikan kepada ibu berkenan iaitu Madam Indira Gandhi. Untuk pengetahuan semua, anak Madam Indira Gandhi diculik oleh bekas suaminya, seorang mualaf, dan dilarikan pada tahun 2009 sewaktu anak berkenan masih menyusu badan. Ketua Hakim Negara Yang Arif Tun Maimun menyatakan kekesalan beliau bahawa seorang anak yang menyusu susu ibu diculik dan dipisahkan dari bumi Malaysia ini. Namun selepas bertahun-tahun, anak masih belum dikembalikan kepadanya. Saya ingin bertanya kepada KDN, mengapa sehingga hari ini tiada tindakan konkret untuk menguatkuasakan keputusan mahkamah ini? Adakah kita mahu terus membiarkan seorang ibu Malaysia hidup dalam penderitaan tanpa mendapat haknya?
ஒரு தாய்க்கான நியாயமான உரிமை மலேசியாவில் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. நமது நாட்டின் சட்டம் மதிக்கப்பட வேண்டும் என்பதோடு இந்திரா காந்தியின் குழந்தை மீண்டும் அவரிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு உள்துறை அமைச்சு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே கடத்தப்பட்ட தனது மகள் பிரசன்னா தீக்ஷாவுடன் மீண்டும் இணைவதற்கான இந்திரா காந்தியின் இடைவிடாத தேடல் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தீர்க்கப்படாமல் இருப்பது குறித்து ஈங்கான் எனப்படும் இந்திரா காந்தி நடவடிக்கை குழுவின் தலைவரான அருண் துரைசாமியும் ஏமாற்றம் தெரிவித்துள்ளார். வெளிப்படையான அநீதியினால் இந்திரா காந்தி பல ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்டு வருகிறார். அவருக்கு நியாயம் கிடைப்பதற்கு விவேகமாகவும் நேர்மையாகவும் அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என அருண் துரைசாமி வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மைகாட் எனப்படும் அடையாள அட்டை தொடர்பான சிக்கல்களை தடுக்க அமலாக்க திட்டத்தை செயல்படுத்த தேசிய பதிவுத்துறை உறுதி பூண்டுள்ளது. இப்போதைக்கு 299 பிறப்பு சட்டத்தின் குற்றங்கள் தொடர்பான அமலாக்கத்தில் தங்களது தரப்பு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தேசிய பதிவுத்துறையின் தலைமை இயக்குனர் பட்டுல் இஷாம் தெரிவித்திருக்கிறார். மைகாட் சம்பந்தப்பட்ட வழக்கு போலி அல்லது வேறொருவரின் அடையாள அட்டையை பயன்படுத்துவோரின் நடவடிக்கைக்கு முழுமையாக தீர்வு காணப்படவில்லை. அடையாள அட்டைகளை உருவாக்கும் செயல்பாடு கும்பல் முறையில் மேற்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் போலியாகவோ அல்லது வேறொருவரின் அடையாள அட்டையை பயன்படுத்தும் விவகாரத்தில் சிலர் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் எண்ணிக்கை பெரிதாக இல்லாவிட்டாலும் இப்பிரச்சனை இன்னும் முடிவடையவில்லை என்று மாராங் கம்புங் படாங் தஞ்சோங்கில் கம்புங் அங்காட் மடானி திட்டத்தின் செய்தியாளர் கூட்டத்தில் பட்ரோல் இஷாம் தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை நாடு முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்ட 2624 நடவடிக்கைகளில் 1039 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். மை ஜேபிஜே செயலியில் இருந்து வரும் போலி SMS குறித்து பொதுமக்கள் மோசடிக்கு ஆளாகாமல் விழிப்புடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஓட்டுநர் உரிமம் தொடர்பான எந்த ஒரு இணைப்பையும் பொதுமக்களுக்கு SMS மூலம் அனுப்பவில்லை என்று சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ ஏடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். மை ஜேபிஜே பெயரை பயன்படுத்தி அனுப்பப்பட்ட SMS குறுந்தகவல் தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்து புகார் வந்ததை அடுத்து சோதனை நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். மை ஜேபிஜே பெயரை பயன்படுத்தி அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தியில் பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கத்தில் பிஷிங் இணைப்பு இருந்ததை சாலை போக்குவரத்து துறை அடையாளம் கண்டுள்ளது. எனவே எந்த ஒரு மோசடி மற்றும் இழப்பீட்டை தவிர்ப்பதற்கு சட்டவிரோதமான ஜேபிஜே சேவைகளை வழங்கும் எந்த ஒரு தளத்திலும் எப்போதும் கவனமாக இருக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாறாக மேலும் தகவலுக்கு பொதுமக்கள் முதலில் ஜேபிஜேவை அணுகவும் அல்லது தொடர்பு கொள்ளவும் என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஏடி ஃபட்லி ரம்லி கேட்டுக்கொண்டார். Colors of India பெருமையுடன் வழங்கும் Perak International Indian Expo and Viral Food Festival Aeon Big Fallen Ipoh Perakil 5 to 9 மார்ச் வரை Viral Food Festivalil 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட், பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். Aeon Big Fallen Ipoh Perakil Big Sale, Big Discount. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.